பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மாதத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் இருந்துதான் நமக்கு 14வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். இந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினால் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்துதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம், தியானித்து வருகிறோம், நிறைய சத்தியத்தை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். திரும்பவும் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். எரேமியா 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆம், இங்கு அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். ஆம், இங்கு இந்த கடைசி காலத்திலே ஒரு அருமையான ஒரு பயங்கரமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு என்ன அழைப்புனா, வாருங்கள் கர்த்தரிடத்துக்கு போவோம். அப்ப கர்த்தரிடத்துக்கு போவோம் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கே இருக்கிறார்? சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் இப்ப போக வேண்டியது எங்கே? பரலோகத்துக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். அப்போ அவர் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய பிரகாரமா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு அவரை சந்திக்க இனி நாம் தான் போக வேண்டும். இதற்கு முன்பு ஆண்டவர் வந்து விட்டார், இனி நாம் தான் போக வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் போவதற்கு எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் கூடுமான வரைக்கும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். எனக்கு வயசு 28 தான் ஆகுது, அதனால நான் இப்போ ஒண்ணு கர்த்தர்கிட்ட போக மாட்டேன் சொல்ல முடியாது. எனக்கு வயசு 36 தான் ஆகுது, அதனால எனக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு என்று சொல்ல முடியாது. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரலாம், அது எந்த விதத்திலும் வரலாம். ஆனாலும் என்றைக்கு வந்தாலும் யாருக்கு வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் நாம் போய் சேருகிற இடம் கர்த்தருடைய இடமா என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய இடத்துக்கு போவதற்கு நாம் தகுதியானவர்களா இருக்கிறோமா, நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த எரேமியா 31:6 சொல்லுகிறது, கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று கூறும் காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, அப்படி கர்த்தரிடத்துக்கு போனது யார் என்று நாம் வேதத்திலே பார்த்தா, இந்த கர்த்தருக்கு போனதை குறித்து சில வார்த்தைகள் வேதத்திலே வித்தியாசமான விதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு இடத்திலே கர்த்தரிடத்துக்கு ஏறி போனான் என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய் என்று இருக்கிறது, இன்னொரு இடத்துல தேவனாகி கர்த்தரது திகிலோடு சேர்ந்தான் என்று இருக்கிறது,
இன்னொரு இடத்துல கடைசியா ஒரு அழைப்பும் ஒரு சவால் கொடுக்கப்படுகிறது, கர்த்தரிடத்துக்கு திருப்புவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது எல்லாமே தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் போய் சேருவதும் அவரோடு இணைவதற்கு ஏதுவான வார்த்தைகள். இதுல கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பதற்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 30வது வசனம். யாத்திரையாகமம் 32:30 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக்கூடுமா என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அருமையான ஒரு நடைமுறை சொல்லை மோசே சொல்லுகிறார். இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய மாடி வீடு, மாடி வீட்டுல மாடியில கர்த்தர் இருக்கிறாரு, கீ வீட்டுல மோசே இருக்கிறார். மாடி வீட்டுல கர்த்தர் வாசம் பண்ணிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. கீ வீட்டுல மோசே வாசம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கீ வீட்டுல இருக்கும் போது ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நான் மாடி வீட்டுல இருக்கிற கர்த்தரை பார்க்க போறேன்னு சொல்றது போல ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு கேஷுவலா ஒரு நார்மலா ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். இந்த அருமையான செய்தியை கேட்கிற எனக்கு பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த துணிச்சல், இந்த தைரியம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் யாருக்காவது இருக்கா? மோசே சொல்றாரு, இப்போ நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போறேன். அங்க என்னமும் நடக்கலாம். ஒன்று, நான் உயிரோடு இருந்து உங்களுக்காக உங்க பாவங்களுக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கலாம். இல்லாவிட்டா நான் ஏறி போன உடனே அங்க இருக்கிற அக்கினி, அங்க இருக்கிற மேகம், அங்க இருக்கிற இடி, அங்க இருக்கிற மின்னல், அங்க இருக்கிற தேவனுடைய வல்லமை, அவைகளினாலே நான் அப்படியே ஆவிக்குள்ளாயிரலாம். இல்லாவிட்டா ஒருவேளை நான் மாம்சத்தோடு போறதுனால ஒருவேளை என் ஜீவனும் போகலாம். அப்போ மோசே அதெல்லாம் தெரிந்துதான் சொல்லுகிறார், இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவாய் அவன் தேவனை கிட்டி சேர்ந்த மனுஷனாய் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போறதோ, ஆண்டுடைய சன்னிதானத்தில் நுழைகிறதோ, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல எந்த நேரமும் நுழைஞ்சி விண்ணப்பம் பண்றதற்கோ மோசைக்கு தடையே கிடையாது. அந்த பிரதான கதவு மோசைக்கு எப்போதும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்போ தேவனுடைய மகா சன்னிதானத்துல ஆண்டவரிடத்தின் பக்கத்துல போறதுக்கு அவர் சொல்றாரு, இப்ப நான் ஏறி போறேன்னா அழகான மச்சு பாவப்பட்ட வீட்டிலே மாடியில படிக்கட்டில ஏறி போவதை போல சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? எந்த அளவுக்கு இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் தேவனோடு லயித்திருக்கிறார் என்பதை பாருங்க. தேவனோடு சம்பாசிக்கிறவராய், தேவனோடு கர்த்தர் நல்லவே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை பாருங்க. இன்றைக்கு மனிதர்களுடைய தவறான சுபாவத்துல ஒரு சுபாவம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி ஊழியறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எப்படி எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, யாரை சந்திக்கிறாங்க, இதை பார்ப்பதா இருக்கிறது. ஆனா மோசையின் ஜீவியம் அப்படி அல்ல.
அவர் தைரியமாய் சொல்லுகிறார். அந்த யாத்திரையாக 32:30 நான் இப்பொழுது கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்படின்னா இந்த மோசையுடைய ஆவி, மோசையுடைய ஆத்மா, மோசையுடைய சரீரம் எல்லாமே எந்த நேரத்திலும் தேவனோடு இருப்பதற்கு தகுதி பெற்றதாய் இருக்கிறது. அப்படியும் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறார், அப்படியும் ஒரு மனுஷன் ஜீவித்திருக்கிறார். அப்படி வாழ்ந்து அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கை, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக போறேன், நான் கனடாவுக்கு அங்க பிசினஸ் பண்ண போறேன், நான் ஆஸ்திரேலியாவுல போய் சிட்டிசன் ஆக போகிறேன். நியூசிலாந்து தான் உலகத்துல இருக்கிறதுலயே இயற்கை சூழ்ந்த தேசம். அங்கு அதிக சுற்றுலா தலம் என்பது செயற்கையானது கிடையவே கிடையாது. இப்ப நீங்க அமெரிக்காவெல்லாம் போனீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா டிஸ்னிலாந்து போல நிறைய தீம்ஸ் பார்க் பார்க்கலாம், விதவிதமா பார்க்கலாம். ஆனா நியூசிலாந்து போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செயற்கை வளங்கள் அதிகமா கிடையாது, எல்லாமே இயற்கை. அதனால இன்னைக்கு நிறைய பேர் நியூசிலாந்துல போய் நான் அங்க ஒரு லேண்ட் வாங்கி செட்டில் ஆக போறேன். இப்படி நிறைய பேருக்கு அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இங்க போய் லேண்ட் வாங்கணும், அங்க போய் ஜீவிக்கணும் என்கிற எண்ணம் தான் இருக்குதே ஒழிய, தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்துல கர்த்தரிடத்துக்கு ஏறுவோம், கர்த்தரிடத்துக்கு போவோம் என்கிற பாரம் கிடையாது. அதனாலதான் எரேமியா 31:6 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். அந்த அழைப்பு இன்னைக்கு வருதுன்னா, நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க, நீங்க ஜீவிக்க மாட்டீங்க, சீக்கிரம் செத்து போயிருவீங்க, இந்த பூமியில வாழ மாட்டீங்க என்பது கிடையாது. கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால், ஒரு மோசே என்கிற ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன், கோணவாயும் கொன்னவாயுமா இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனே ஆண்டவரோடு பூமியில் இருக்கும்போது வாழ முடியுமானால் நாமும் வாழ முடியும், ஆண்டவரோடு தாபரிக்க முடியும். அந்த அனுபவத்துக்கு வாருங்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். அந்த கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிற அனுபவம். கர்த்தர் நல்லவே, அந்த தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற அனுபவம், அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருக்கிற அனுபவம், அரை மணி நேரம் அனுபவம் எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தது. இந்நாட்களில் தேவன் விரும்புகிறது நீங்க மணிக்கணக்காய் அல்ல, நாள் கணக்காய் அவர் சமூகத்தில் இருப்பதைத்தான் அவரே விரும்புகிறார். ஆனால் நிறைய பேருக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறுவதற்கு நேரம் அல்ல, நிறைய பேருக்கு தேவனுடைய சமூகத்தில் ஏறி காத்திருப்பதற்கு நேரம் அல்ல, நிறைய பேருக்கு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க நேரம் இல்ல. ஆனா மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்ப இங்க மோசே சொல்லுகிறான், இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். யாத்திரையாகமம் 32:30. அப்ப ஏறி போகிற அவர் பாருங்க, அது எதற்காக கர்த்தரிடத்தில் ஏறி போகிறார். இங்கதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் சாதாரண மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறது. அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அனுபவத்தை பாருங்க. ஏன் கர்த்தர்ட்ட ஏறி போறார்னா, அதுல அவர் சொல்லுகிறார், நீங்கள் மகா பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிவதற்காக நான் ஏறி போகிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை, உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யத்தக்கதாய். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்றால், ஒரு தேவ மனுஷன் என்றால், ஒரு கர்த்தரை பின்பற்றுகிற மனுஷி என்றால், இந்த ஒரு அடிப்படை அருமையான ஒரு ஜீவியம் இருக்கணும். என்ன அடிப்படை ஜீவியம்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜீவியம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜீவியம்.
ஏன் சபையார், ஏன் ஊழியத்தார், ஏன் மக்களுக்கு வாதை வரக்கூடாது, என்னுடைய மக்களுக்கு சாபம் வரக்கூடாது, என்னுடைய மக்கள் நோய்வாய்ப்படக்கூடாது, என்னுடைய மக்கள் ஜீவியத்தில் துணிகர அக்கிரமங்களும் பாவத்தின் மிகுதியும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும் என்பதற்காக இந்த மோசே சொல்லுகிறார், நீங்கள் மகா துரோகம் பண்ணினீர்கள், மகா பெரிய, அந்த வார்த்தை சொல்ல, மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஏறிப்போம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்னைக்கு இருக்கிற தேவ மனிதர்கள் இந்த எரேமியா 32:30 சொல்லுகிறபடி, ஒருவர் மகா பெரிய பாவம் செஞ்சிட்டாக்கா அவன் கொழுப்படுத்து போய் பண்ணணும். அவனுக்கு தெரியாதா இது செய்யக்கூடாதுன்னு? தெரியாதா? செஞ்சா ஆண்டு அடிப்பாருன்னு தெரியாதா? இல்ல இப்படி செஞ்சிட்டாக்கா சபைக்கு தெரியாம போயிடாதுன்னு தெரியாதா? அவன் வேணும்னே செய்யறான். அவன் நல்லா கத்தட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவன் இருக்கிறது ஒண்ணு, இல்லாதது ஒண்ணு, பெரிய பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது என்றுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா மோசையின் இருதயத்தை பாருங்க, ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயத்தை விட நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம். நீங்க மகா பெரிய பாவம் செய்தீர்கள், ஆனா நீங்க காத்திருக்கல, நீங்க அறிக்கை செய்யல, நீங்க ஜெபிக்கல. ஆனா ஒண்ணு செய்றேன், உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன். அல்லேலூயா. இந்த தியாகமுள்ள மனிதர்கள் இன்னைக்கு யார் இருக்கிறார்கள்? இந்த அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் யார் இருக்கிறார்கள்? ஊரை கூட்டி ஜெபிக்க வைக்கணும், தெருவெல்லாம் கூட்டி ஜெபிக்க வைக்கணும், வர்ற போற எல்லாரையும் கூட்டி ஜெபிக்க வைக்கிறோம். எதுக்காக? எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆயுசு பெருகணும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சுகம் உண்டாகணும் ஜெபம் பண்ணுங்க, நான் இன்னும் ஊழியம் செய்யணும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஊழியத்துக்கு கர்த்தர் யானையை கொடுக்கணும், பூனையை கொடுக்கணும், எலியை கொடுக்கணும், நண்டை கொடுக்கணும் சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓசத்துல என் தேவன் என்னை இன்னும் எல்லாருக்கும் பிரயோஜனமா பயன்படுத்தணும், அப்படி ஜெபிங்க சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களும் தேவ மனிதர்களும் தேவ மனுஷர்களும் எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறதே தனக்காகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்காகத்தான். ஆனா மோசைய பாருங்க, நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வாங்க இங்க வந்து முட்டி போடுங்க, காத்திருங்க, உபவாசம் பண்ணுங்க என்று சொல்லவே இல்லை. ஆனா தேவன் நம்ம ஒரு தேவ மனுஷனா இருக்கிற மனுஷன் சொல்லுகிறார், நீங்கள் பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன், ஒருவேளை உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்பதற்காக நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க போகிறேன். அல்லேலூயா. இதுதான் ஐயா கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிற அனுபவம். இந்த ஒரு முன்மாதிரி, இந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் குடும்பமானாலும், அவர்கள் சபையானாலும், அல்லது அவர்கள் தொழிலானாலும் ஒட்டகச்சிவிங்கி மாறி தலையை நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு இருக்கிற தாய்மார், இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்காக 1008 ஊழியத்திலையும் 18,000 ஊழியக்காரர்கள்ட்ட போய் அப்படி ஜெபிங்க இப்படி ஜெபிங்க சொல்றதை விட தாம் மகனுக்காக கர்த்தரிடத்தில் ஏறுகிற தகப்பன்மாரை கர்த்தர் தேடுகிறார். தன் மகளுக்காக கர்த்தரிடத்தில் ஏறுகிற தாய்மாரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுடைய தயவை தாட்சிணியத்தை தேடி அல்ல, நல்ல கர்த்தருக்கு பயந்த தகப்பனுக்கும் கர்த்தரோடு நடக்கிற தாய்க்கும் தெரியும். எரேமியா 31:6 கர்த்தரிடத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று. நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தாக்கா என் பையன் தானாவே வருவான். நான் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணை மூடி கண்ணீர் விட்டாக்கா என் மக தானாவே வருவா. இது வைராக்கியம் உள்ள பெற்றோருக்கு தெரிந்த சத்தியம்.
ஒருவேளை நீங்க ஜெபித்தும் நடக்காம இருக்கலாம், ஆனாலும் ஜெபத்தை விடாதீங்க, ஆனாலும் விண்ணப்பிக்கிறத விடாதீங்க, ஆனாலும் கண்ணீர் வடிக்கிறத விடாதீங்க, ஆனாலும் உபவாசிக்கிறத விடாதீங்க, ஆனாலும் காத்திருக்கிறத விடாதீங்க. உங்க ஜெபம் வீண் போக போவது இல்லை. அதை தேவன் கண்ணீரை துருத்தியில் சேர்ப்பதை போல உங்க ஜெபத்தை அடுக்களத்தில் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த ஜெபத்துக்கும் அந்த காத்திருப்புக்கும் ஒரு பலன் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவே. கர்த்தரிடத்துக்கு போவோம், வாருங்கள். எதற்காக? அவர்கள் செய்த மகா பெரிய பாவத்துக்காக, இவர்கள் செய்த மகா பெரிய பாவத்துக்காக. இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலைமையே, நான் ஏன் பாஸ்டர் அவங்களுக்காக ஆளணும், நானா பெற்றேன், நான் ஏன் பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிக்கணும், கர்த்தர் அவங்க பேரை ஏற்றியா கொடுத்தாரு, நான் ஏன் பாஸ்டர் அவங்களுக்காக உபவாசிக்கணும், அவங்க செய்யற அக்கிரமத்துக்காக அவங்க அப்பா அம்மா சுமக்கட்டும். இதுதான் இன்னைக்கு நிறைய துணிகர வாய் பேசுற வார்த்தைகள். ஒருவேளை இப்படி நீங்கள் பேசுவீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை சீக்கிரத்தோட சன்னிதானத்திலிருந்து வாந்தி பண்ணி போட போகிறார் என்று அர்த்தம். மற்றவர்களுக்காக பரிதபிக்க முடியல, மற்றவர்களுக்காக அழ முடியல, மற்றவர்களுக்காக காத்திருக்க முடியல, மற்றவர்களுக்காக திறப்ப நிற்க முடியல என்று சொன்னால், அவர்களை குறித்து ஏளனம் பண்ணுவதோ, அவர்களை குற்றம் சாட்டுவதோ, அவர்களை பழி சுமத்துவதோ, அவர்களை இழிவுபடுத்துவதோ, அவர்களை இன்னும் தேவ தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பதும் ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியமும் தேவ பிள்ளையின் அனுபவமும் கிடையவே கிடையாது. அதனாலதான் மோசே சொல்லுகிறார், நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், ஆனாலும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்பதற்காக இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். இந்த ஒரு தியாகம், பிரதிபலனே எதிர்பார்க்காத ஒரு தியாகம். ஐயோ, தன்னோடு இருக்கிறவர்களுக்காக அழுகிற ஒரு தியாகம். கர்த்தர் நல்லவே. இதுதாங்க கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பதின் முதல் படி. இந்த காலை வேளையிலே இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டோட்ட ஒரு தீர்மானம் பண்ணு. நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் ஐயா. ஆண்டவரே, பாவம் செய்தவர்களுக்காகவும் நான் காத்திருப்பேன் ஐயா. பாவிகளை பார்த்துட்டு அவன் அக்கிரமக்காரே, அவன் வேசி கல்லே, அவன் பயங்கரமான துணிகரக்காரே, ஆண்டவன் அவனை வைக்கிறதவனை எடுத்துறது நல்லது, இதெல்லாம் நான் சொல்லி இருப்பேன். ஆனால் நான் ஒரு துணிகரக்காரன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, இனி யாரையும் அப்படி நான் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களுக்காகவும் நான் அழ வேண்டும், அவர்களுக்காக நான் கையை உயர்த்த வேண்டும், அவர்களுக்காக நான் பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரே, அந்த ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்க, அந்த ஒரு தெய்வீக தன்மை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அப்போ நீங்க தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய மனுஷியுமாய் மாறுவீர்கள். இன்னும் சொல்ல போனா தேவர்களை போல் ஆவீர்கள். இதை நான் சொல்லவில்லை, என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுங்க. நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். எதற்காக? மகா பெரிய பாவம் செய்தவர்களுக்காக அழுவதற்காக, அக்கிரமக்காரர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், அதே 32ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கிறேன். 32, 31. அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள்,
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், அப்படின்னா என்னையா அர்த்தம்? ஒரு முறை போனா 7 நாள் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் ஜனங்க கண்ணுக்குட்டிய பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, என் ஜனங்க நகையெல்லாம் நெருப்புல போட்டு உருக்கிட்டாங்க. வேற யாரும் பண்ணலையா, நீர் எனக்கு கொடுத்த என் அண்ணன், என்னோட மூத்த சகோதரன், எனக்கு துணையும் தோளுமா கொடுத்தீங்க, என் வாயும் வார்த்தையுமா கொடுத்தீங்க. அவன்தான் பண்ணிட்டான், அந்த ஆரோன் தான் பண்ணிட்டான். அவன் பேச்ச கேட்டு இந்த பாலா போன ஜனங்களும் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே மன்னிகன் 7 நாள் ஜெபம் பண்ணிட்டார். யாரு? மோசே. இப்ப ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. கீழே வந்த பிறகு அந்த மோசைக்கு இருதயம் தாங்கல, மனம் இன்னும் பொருந்தல. ஐயோ, இன்னும் பாவம் மன்னிக்கப்படல போல் இருக்கு, இன்னும் நிவர்த்தி உண்டாகல போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் திரும்பி போய் கர்த்தரிடத்துல சேர்ந்தான். ஒரு முறை அழுது 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 ஜனங்களுக்கா ஜெபிச்சுட்டு, ஒன்னும் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தரே கைவிட்டுட்டாரு. நான் எதுக்குடா அழணும்? ஆண்டவரே ஜபத்தை கேட்க மாட்டாரு, நான் எதுக்குன்னு விண்ணப்பிக்கணும்னு சொல்லி இருந்துடாம அந்த மனுஷனை பாருங்க, திரும்பி போய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. திரும்பி போய் ஜெபிக்கிறார். பொதுவாகவே கொள்ளையடிக்கிறவங்க மட்டும்தான் திரும்பி போய் கொள்ளையடிப்பதாக சரித்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுது. திருடுகிறவர்கள் தான் திரும்பி போய் திரும்ப திருடுவாங்க. இதுதான் மனுஷனுடைய வழக்கம். ஆனா இங்க ஒரு தேவ மனுஷனை பாருங்க, ஏற்கனவே போய் அழுது காத்திருந்து மனமடிவாகி போராடி மலையை விட்டு இறங்கி வந்தவர், இன்னும் கூட என் மக்களுக்கு ஒரு பூரண விடுதலை வேணும், இன்னும் கூட என் ஜனங்களுக்கு பரிபூர்ண நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி திரும்பி போய், அந்த வார்த்தை சொல்லு, அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய். எனக்கன்பானவர்களே, இந்த அருமையான ஒரு மாதிரியை கற்றுக்கொள்ளுங்க. சில நாள் காத்திருந்த பத்தாது, சில நேரம் ஜெபம் கேட்கப்படாது, சில நேரம் பாவம் நிவர்த்தி செய்யப்படாது. ஆனா அதுக்குன்னு ஆண்டவர் ஜெபத்தையே கேட்க மாட்டாரு, அதுக்குன்னு அந்த பாவம் மன்னிக்கவே படாது, பாவ நிவர்த்தியே உண்டாகாது. ஆண்டவரை விலகிட்டாரு, ஆண்டவரை கைவிட்டாரு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜெபத்தின் பொறுமையை கர்த்தர் சோதிக்கிறார். நீங்க திரும்பவும் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறீர்களா? நீங்கள் திரும்பவும் என்னுடைய பாதத்துக்கு வருகிறீர்களா? திரும்பவும் வந்து என் பாதத்தை முத்தம் செய்கிறீர்களா? திரும்பவும் என் சன்னிதானத்தை அலங்கரிக்கிறீர்களா என்பதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த திரும்பி போய் தேவனிடத்தில் சேருகிற, திரும்பி போய் விண்ணப்பிக்கிற அந்த நல்ல ஒரு அனுபவம், இந்த திரும்பி போய் ஜெபிக்கிற அனுபவம் வேதத்துல வேற யார்கிட்ட வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து. முதல் மோசே திரும்பி போய் ஜெபிக்கிறவரா இருக்கார். அதுக்கப்புறம் நீங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள்ல பாருங்க, கெத்செமனே தோட்டத்திலே சீசர்ல பார்த்து சொல், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போயிடுவாரு. போய் ஜெபம் பண்ணுவார், திரும்பி வருவார், வந்து பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, திரும்ப போவார், ஜெபம் பண்ணுவார், திரும்பி வருவார். 1 மணி நேரம் காத்திருக்க கூடாதா? எந்திரிங்கப்பா, ரொம்ப தூங்காதீங்கப்பா, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, இப்படி தூங்குறது பாவம், எந்திரி சீக்கிரம் அப்படின்னு தட்டி எழுப்பி விட்டுட்டு திரும்பி போய் ஜெபிப்பார். மோசே எப்படி திரும்பி 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 தன் ஜனங்களுக்காக அங்கலாய்த்தாரோ, இயேசு கிறிஸ்துவும் திரும்பி 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 கெத்செமனே தோட்டத்திலே தன் வேர்வை ரத்தம் சிந்தத்தக்கதாய் மன்றாடினார். பழைய ஏற்பாட்டில் ஒரு தாங்கி பிடிக்கிற தூண் மோசே, புதிய ஏற்பாட்டில் ஒரு தாங்கி பிடிக்கிற தூண் இயேசு கிறிஸ்து. இந்த 2 தூண்கள் தான் இந்த உலகத்தையே தாங்கி பிடித்து கொண்டிருந்தது ஒரு காலத்திலே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். திரும்பி திரும்பி கர்த்தரிடத்துக்கு போக தெரியணும். திரும்ப திரும்ப பைபிள் வாசிக்க தெரியணும். திரும்ப திரும்ப ஜெபிக்க தெரியணும். திரும்ப திரும்ப கண்ணீர் வடிக்க தெரியணும். திரும்ப திரும்ப விண்ணப்பம் பண்ண தெரியணும். திரும்ப திரும்ப போராட தெரியணும். திரும்ப திரும்ப அழ தெரியணும். திரும்ப திரும்ப தேவ சமூகத்திலே முழங்கால் போட்டு கைகளை உயர்த்த தெரியணும். இதுதான் தேவ மனுஷனுக்கும் தேவ மனுஷிக்கும் கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு சத்தியம். அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க இங்க ஜெபத்துக்கு வந்துட்டீங்க, இனி பாருங்க பூனையெல்லாம் யானையா மாறப்போகுது. நீங்க எங்க ஜெபத்துக்கு வந்துட்டீங்க, இனி பாருங்க காரெல்லாம் கப்பலா மாறப்போகுது. இன்னையிலிருந்து பாருங்க நீங்க தரையில நடக்க மாட்டீங்க, வானத்துல பறப்பீங்க. இந்த மேஜிக்கலான தடவி கொடுக்கிற மாய்மால வார்த்தைகளை சொல்ல நான் விரும்பல. ஆனா சத்தியத்தை சொல்றேன். மோசையை போல கர்த்தரிடத்துக்கு ஏறி போங்க. ஏறி போய் ஒரு முறை விண்ணப்பம் பண்ணி காத்திருந்து ஒண்ணு நடக்கலையா, அப்புறம் திரும்பி கர்த்தரிடத்துல போங்க. அப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? அப்போதான் ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள. என்ன வைராக்கியம்? அங்க மோசே சொன்னாரு, ஒண்ணு மன்னிக்க முடியும்னா மன்னிங்க, மன்னிக்கவே முடியலையா கவலையே இல்லை, ஏன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டு. மோசே என்கிறவன் ஒருத்தன் பிறந்தான், மோசே என்கிற ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்தான், மோசே என்கிற ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான் என்ற அடையாளமே வேண்டாயா, நானும் வேண்டாம், என் பேரு வேண்டாம், அதை நீரே கிறுக்கி போடும். ஆனா என் ஜனங்களை மட்டும் நீ தொடக்கூடாது, என் மக்களை மட்டும் நீ அழிக்க கூடாது. அதற்கு பதில் என்னன்னாலும் செய்யும். அதுதானங்க வைராக்கியம். எனக்கு என்ன வேதனை வந்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்கள் இருக்க வேண்டும், என் மக்கள் சுகமாயிருக்க வேண்டும். என்னையோ நான் கானான பார்க்கிறனோ இல்லையோ, என் ஜனங்க கானானுக்குள் நுழையணும். இதுதான் அந்த கர்த்தரிடத்தில் ஏறி போகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு உண்மையான ஆத்துவமாறு. கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள போவோம், இப்படிப்பட்ட நற்கிரியைகளை பெற்றுக்கொள்ள போவோம், இப்படி தேவர்களை போல மாறுவதற்கு போவோம், இப்படி தேவனை போல மாறுவதற்காக போவோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும். கடைசியா கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பதின் உண்மையான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் எரேமியா 31:6, அந்த கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்பதின் உண்மையான ஒரு சரியான ஒரு தாற்பயம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1:16 வசனம். லூக்கா 1:16 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். அல்லேலூயா. இங்கு யோவா ஸ்நானகனை குறித்து சத்தியத்தின் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். அல்லேலூயா. அநேகரை தன்னிடமாய் இழுத்துக் கொள்ளுவான் என்று அல்ல, அநேகருக்கு இவன் தலைவன் ஆவான் என்று அல்ல, இவன் அநேக தேசங்களில் ஊழியம் செய்வான் என்று அல்ல. ஒரு தங்க எழுத்தினாலே எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அங்கு எழுதியிருக்கிறது. அவன் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். அல்லேலூயா. ஒரு ஊழியத்திலேயே பெரிய ஊழியம் இதுதான் ஐயா. ஊழியமே செய்ய தெரியாதவங்களை ஊழியம் செய்ய வைக்கிறது. பிரசங்கிக்கவே தெரியாதவங்களை பிரசங்கம் பண்ண வைக்கிறது.
பாடவே தெரியாதவங்களை பாட வைக்கிறது. தலையாட்டி பொம்மைகளை வர்றதும் போறதும் அசைறதும் ஆடுறதும் உட்கார்ந்து உருள்றதுமா இருக்கிறவர்களை எழுந்து கர்த்தருக்காக நிக்க வைக்கிறது. கர்த்தரிடத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்னால் பெட்டிய படுக்கையை கட்டிட்டு நான் ரெடி, நான் வர்றேன், நான் போறேன்னு சொல்லி நான் மட்டும் போறது கிடையாது. நான் முன்னாடி போனாக்கா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரணும். அதற்கு இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் நேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்ப வேண்டும். இதுதான் இன்னைக்கு உங்க தலைமையில கர்த்தர் வைக்கிற உக்கிரானத்துவம். இதுதான் இன்றைக்கு உங்க தலைமையில கர்த்தர் வைக்கிற பொறுப்பு. ஓ கர்த்தர் நல்லவே. இப்ப யோசித்து பாருங்கள் சகோதரி, எத்தனை பேரை கர்த்தருக்குள் திருப்பி இருக்கீங்க. இப்ப யோசிங்க சகோதரா, எத்தனை பேரை கர்த்தருக்குள் திருப்பி இருக்கீங்க. ஏன் மகனை ஆண்டரட்சிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் குடும்பத்துல அது நடக்கணும், என்னுடைய அண்ணன், என்னுடைய மச்சான், என்னுடைய மாமனாரு, இதேதான் பாக்குறமே ஒழிய அநேகர் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த அநேகர் என்றாலே யூதர்களையும் குறிக்கிறது, ரோமர்களை குறிக்கிறது, கிரேக்கர்களை குறிக்கிறது, மற்ற கலிலேயர்களை குறிக்கிறது, எல்லா மார்க்கத்தாரை தானே குறிக்கிறது. அநேகர் என்று சொன்னாலே எல்லா ஜாதிக்காரன், கலிலேயராகிய மீனவர்கள், ரோமர்களாகிய ஆட்சி செய்கிறவர்கள், யூதர்களாகிய இஸ்ரவேலின் வம்சத்தா, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற பிரிந்து வந்தவர்கள், இன்னும் எத்தனையோ இனத்தார் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த எல்லா இனத்தாரிலும் எல்லா ஜாதியாரிலும் எல்லா மக்களில் இருக்கிறவர்களைத்தான் இந்த யோவாஸ்நானகன் தேவனிடத்துக்கு திருப்பினான். தன்னுடைய ஜாதிக்காக ஒரு சபை, தன்னுடைய யூதர்களுக்காக ஒரு ஊழியம் என்று இந்த யோவான் செய்யவே இல்லை. ஆவியானவர் ஆணித்தரமா யோவாஸ்நானகனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவன் அநேகரை, இஸ்ரவேலரில் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கும் ஆண்டவர் ஆயுசு கொடுத்திருக்கிறது, உங்களை பூமியில உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க நீடித்த நாள் வாழணும் என்பதற்காக அல்ல, இனிமேலாகிலும் சிலரை கர்த்தருக்குள் திருப்புவீர்கள் என்கிற நம்பிக்கையில தான். இனிமேலாகிலும் சிலரை கிறிஸ்துவுக்குள் அழைத்து கொண்டு வருவீர்கள் என்கிற நம்பிக்கையில தான். ஒரு நாத்தான் இயேசுவினிடத்தில் வந்தான், அதுக்கு பிலிப்பு ஒரு காரணமாயிருந்தான். ஒரு பேதுரு இயேசுவினிடத்தில் வந்தான், அதுக்கு அந்திரேயா ஒரு காரணமாயிருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழைத்து வந்தாங்க. அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும் ஐயா. எனக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும், என் ஊழியத்துக்குன்னு ஒரு கணக்கு துவங்கணும், அந்த ட்ரஸ்ட்ல எல்லாத்தையும் நான் சேர்க்கணும், யாரும் அதை அபகரிச்சிடக்கூடாது. அந்த ட்ரஸ்ட் பேர்ல நான் பெருசா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எண்ணமே இதுதான். இதுதான் மாம்சம், இதுக்கு பேர் தான் உலகம். ஆனா தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் தன்னுடைய ட்ரஸ்ட், தன்னுடைய வசுத்திர சலானு, தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் தாம் பேர்ல ஒண்ணுங்கிற சிந்த வரவே வராது. அவளுக்கு ஒரே ஒரு ஆத்தும பாரம், நான் சாகரத்துக்குள் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், யோவாஸ்நானகனை குறித்து ஆவியானவர் சொன்னாரே, அநேகரை அவன் கர்த்தரிடத்துக்கு திருப்புவான் சொன்னாரே, இந்த யோவாஸ்நானகன் அப்படி என்னையா திருப்பிட்டான், எத்தனை பேரை கர்த்தருக்குள் திருப்பிட்டான் என்று நீங்க கேட்கலாம். பைபிள் ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மார்க்கு 1:5 சொல்லுது, யூதேயா தேசத்தார் அனைவரும்
எருசலேம் பட்டணத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார். யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் பட்டணத்தார் யாவரும், ஒரு தேசத்தையே கர்த்தருக்குள் நடத்தின மனுஷன் இந்த யோவான்ஸ்நானகன். ஒரு பட்டணத்தில் இருக்க எல்லாரையும் கர்த்தருக்குள் நடத்தின மனுஷன், திருப்பின மனுஷன் இந்த யோவான்ஸ்நானகன். அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே, எரேமியா 31:6 சொல்லுகிறது, கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். ஏன் கர்த்தரிடத்துக்கு போக வேண்டும்? மோசையை போல மற்றொரு பெரிய பாவத்துக்காக அழுவதற்காக கர்த்தரிடத்துக்கு போக வேண்டும். மோசையை போல திரும்பி போய் அழுது ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்காக கர்த்தரிடத்துக்கு போவோம். யோவான்ஸ்நானகனை போல அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புகிற அந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரிடத்துக்கு போவோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, இந்த ஆத்துமாக்களை உம்மிடத்தில் திருப்பேன், இந்த ஆத்துமாக்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க, அநேகரை உம்மிடத்தில் நடத்த அந்த கிருபையை எனக்கு தாங்க, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க என்று நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தலையங்க வாக்கியம் எரேமியா 31:6 வசனம். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளுள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், உங்களை பார்த்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. இனி நீங்கள் தாமதிக்காதீர்கள், இனி நீங்கள் சும்மா இருக்காதீர்கள், இனி கனநித்திரை பண்ணாதீர்கள், சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள், சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள், காலத்தை மாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். எழுந்திருங்கள், கர்த்தரிடத்துக்கு போவோம். எப்பிராயீம் போன்றவர்களை தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எழுந்திருங்கள், கர்த்தரிடத்துக்கு போவோம். மோசையை போல ஜெபிப்பதற்காக, அழுவதற்காக போவோம். மோசையை போல பாவ நிவிர்த்தி செய்வதற்காக போவோம். யோவான்ஸ்நானகனை போல அநேகரை கர்த்தர் திருப்புவதற்காக போவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அபிஷேகிக்கப்பட்ட இந்த தேவ செய்திய திரும்ப போட்டு கேளுங்க. உங்களை கர்த்தர் ஏவுனா நீங்க உடனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தரிடத்தில் ஏறுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. திரும்பி போய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்ட்ட 2 கையை உயர்த்தி கேளுங்க. ஐயா, யோவான்ஸ்நானகன் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்பினதை போல எனக்கு அந்த ஆத்தும அறுவடையின் ஊழியத்தை தாங்க. யூதர்களையும் ரோமர்களையும் கலிலேயர்களையும் மற்ற மார்க்கத்தாரையும் ஆண்டவரே சொல்கிறோம், கல்தேயரையும் எல்லாரையும் உம்மிடத்தில் திருப்புகிற அந்த நல்ல பாக்கியத்தை தாங்கன்னு கேளுங்க. ஊழியக்காரனா நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த அபிஷேகம் உங்க மீது இறங்கி வந்து இருக்கிறது. அந்த யோவான்ஸ்நானகனுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்தும அறுவடையின் அபிஷேகம் உங்களை நிறைத்திருக்கிறது. இந்த பகல் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இந்த நித்திய அபிஷேகம் உங்களை நடத்தும், உங்களை தூண்டும், உங்களை ஏவும், உங்களை கர்த்தருக்குள் நடத்தும். நீங்கள் அநேகரை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அல்ல, இன்றைக்கு ஆத்தும அறுவடையின் அபிஷேகம் வந்ததுனால நீங்க சாதாரணமா பேசினாலே அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறார்கள். எளிமையான ஒரு ஜெபம் பண்ணினாலே அவர்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்ப போகிறார்கள். அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே, எரேமியா 31:6 சொல்கிறபடி கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் சொல்லப்படும் காலம் வரும் என்று சொன்னீங்க. அந்த காலத்தை இப்போது எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் வர உதவி செய்யும். மோசையை போல கர்த்தரிடத்தில் ஏறுகிறவர்களாய் மாற்றும். மோசையை போல திரும்பி போய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறவர்களாய் மாற்றும். யோவா ஸ்நானகனை போல அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புகிறவர்களாய் மாற்றும். ஆண்டுடைய அபிஷேகமும் கிருபையும் அப்படி செய்வதாக இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இந்த அபிஷேகம் உடைய ஜனங்களை தூண்டிக்கொண்டே இருக்கட்டும். இந்த அபிஷேகம் இவர்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கட்டும். இந்த அபிஷேகம் இவர்கள் அநேகரை ரட்சிப்பின் ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாற்றட்டும். ஆண்டவரே, நீரே முன் சென்று கோணலானவைகளை செம்மையாக்கும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு தேவ சத்தமும் தேவ சித்தமும் உண்டாவதாக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.